no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 2026ஆம் ஆண்டு வரைக்கும் மோடிஜி மிக மிக கவனமாக இருக்க வேண்டும்னு இந்தியாவுடைய நாட்டுடைய தலைவர்கள் எல்லாம் உலக தலைவர்களும் அதீத கவனமாக இருக்கு. 26 எண்டு வரைக்கும் 26 எண்டு வரைக்கும் அதுல மோடிஜி வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தான் நான் ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்கேன். ட்ரம்ப்புக்கெல்லாம் பயப்படுறாரு மோடி அப்படின்றாரு. அதாவது அமெரிக்கா கொடியை பார்த்தாவே இங்கேருந்து சல்யூட் அடிச்ச கும்பலெல்லாம் பேசக்கூடாது. இல்லை அப்படியெல்லாம் யாரும் சல்யூட் அடிச்சது. அதாவது அமெரிக்கா கொடி அந்த பக்கம் மேலே போனாவே அமெரிக்கா ஃப்ளைட்டில் வந்து அந்த அமெரிக்கா சிம்பிள் கொடி பார்த்தோம் இங்கேருந்து சல்யூட் அடிச்சுட்டு இங்கேருந்து அமெரிக்கா கீதத்தை வாச்சவங்க தானே இவங்க. ஒரு மிகப்பெரிய வரி தீவிரவாதத்தை நடத்திட்டு இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்க குறைச்சு விடுறோம் பாருங்க. எல்லா தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்க. அப்ப இத்தனை வருஷமா தீபாவளி இல்லையா, பொங்கல் இல்லையா? இன்கம் டாக்ஸ் ரிபேட் கொடுத்த ஒரே தலைவி வந்து நிர்மலா சீதாராமன். மோடி வந்த பிறகாக இங்க இந்தியாவில் எந்த பிரதமரும் இல்லாத மோடி செஞ்சதுதான் நீங்க சொல்றீங்களா? ஆனா உலகம் பூரா மோடியை பாராட்டுறாங்க. உள்ளூர்ல வந்து மோடியினுடைய மவுசு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு தெரியுமில்ல. இந்தியாவில் அவருக்கான மவுசு குறைய ஆரம்பிச்சிருச்சு. 29ல பார்க்கலாம். மகிழ்ச்சியா இருக்கா நாடு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன நாடுல மகிழ்ச்சி என்ன குறைஞ்சது? மோடி ஆட்சியில் இந்தியா நல்லா இருக்கு, செழிப்பா இருக்குன்றீங்க. ஜிடிபி growth வச்சு பாருங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், வெளிநாட்டில் எவ்வளோ அமெரிக்காவே எவ்வளோ பிரச்சனை எல்லாம் சொல்லியும் எதுக்கும் அசைஞ்சு கொடுக்காம இன்னைக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு. மிரட்டி பார்க்குறாரு ட்ரம்ப். மிரட்டுற அளவுக்கு இருந்த இந்தியா வந்து இப்போ சைடில் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குது. இதே மிரட்டினா ஒன்றுக்கு போகிற ஆளுங்க தானே இருந்தீங்க. இப்போ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தானே இருக்கிறோம். என்னங்க ட்ரம்ப்புக்கெல்லாம் பயப்படுறாரு மோடி அப்படின்றாரு. அதாவது அமெரிக்கா கொடியை பார்த்தாவே இங்கேருந்து சல்யூட் அடிச்ச கும்பலெல்லாம் பேசக்கூடாது. இல்லை அப்படியெல்லாம் யாரும் சல்யூட் அடிச்சது. அதாவது அமெரிக்கா கொடி அந்த பக்கம் மேலே போனாவே அமெரிக்கா ஃப்ளைட்டில் வந்து அந்த அமெரிக்கா சிம்பிள் கொடி பார்த்தோம் இங்கேருந்து சல்யூட் அடிச்சுட்டு இங்கேருந்து அமெரிக்கா கீதத்தை வாச்சவங்க தானே இவங்க. இல்லை சார், உங்கள் ஆட்சியில் ட்ரம்ப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நம்ம பக்கத்து வேற நாடுகளோடு தொடர்பில் இருந்தால் பேசினா ஒரு கூட்டத்தில் பங்கேற்றா கூட நம்ம மேலே வரி விதிப்பு அதிகமாகுது. எந்த உரிமை உயிருக்கு துச்சமாக மதிச்சு தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு இந்தியாவுடைய பெருமையோ இல்லை இந்திய திருநாட்டினுடைய உரிமையோ விட்டு கொடுக்காத ஒரு தலைவர் வந்து இந்தியா இப்போ தான் முதல்ல பார்க்குது. எப்படி முதல்ல இந்தியா இப்போ தான் பார்க்குது. அதனால தான் உங்களுக்கெல்லாம் பார்த்தாவே மோடிஜியை பார்த்தாவே ஒரு மாதிரி உள்ள உதறல். ஏதோ சொல்லி அப்படி பண்ணிங்க. 5 வருஷம் முடிஞ்சோன்னே ஆட்சி வராதுன்னீங்க. 10 வருஷம் ஆட்சி ஒன்று இதோட 3ஆவது தடவை வராதுன்னீங்க. இப்போ 3ஆவது தடவை வந்துட்டார். இப்போ வந்துட்டு ஏற்கனவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் லைஃபுக்கும் டேஞ்சர் கொடுத்துட்டீங்க. என்ன சார்? ஆமாம், அட்டன் பண்ணது வந்து உங்களுக்கு பொது வெளியில் வந்திருக்கு. சரி, நீங்களே அதை பற்றி டிபேட் எடுத்திருக்கீங்க. இல்லை அவ்வளோலாம் சிக்கலெல்லாம் இல்லை. அது எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம். அது சொல்ல முடியுமா? இப்போ பொது வெளியில் கேட்குறேன், உங்கள் சேனலில் கேட்குறேன். சரி, மோடிஜி உயிருக்கு ஆபத்து இல்லை, மோடிஜி வந்து இந்த உலகத்தில் பாதுகாப்பாக தான் இருப்பாருன்னு ஆதன் மாதேஷ் வந்து உலகம் பூரா மோடியை திரும்பி பார்க்குறாங்கன்னு நீங்கள் தானே சார் சந்தோஷப்படுறாங்கன்னா? அந்த அளவுக்கு வந்து அவருடைய வளர்ச்சி, இந்தியாவுடைய திருநாட்டினுடைய வளர்ச்சி, இப்போ எல்லாமே வந்து எல்லாவுடைய கம்பெனிஸும் வந்து இன்னைக்கு இந்தியா பக்கம் திரும்பி இருக்கிறது. இந்தியா ஒரு வல்லரசு நாடாக இருக்கிறது. வல்லரசு நாடு ஆகலை இன்னும். ஆமாம், ஆகிறதுக்கு போயிட்டு இருக்கு தானே சார். சரி, ஏன் ஆகக்கூடாதுன்னு ஏதாவது வேண்டுதல்? ஆகணும் கண்டிப்பாக. இல்லை உங்களுக்கு வேண்டுதல் இல்லை? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், எப்பேற்பட்ட எதிரி சைனாவோடய போயிட்டு உட்காந்து சைனாவே நம்மளுடைய நட்பு கரத்தில் கொண்டு வந்து நமக்குள்ள உரிமைகளை, நான் என்ன கேட்குறேன், அமெரிக்கா இவ்வளோ வரி மேலே வரி. நான் என்ன கேட்குறேன், ஒரு அதிபராக அவர் பேசுகிறார் காமெடி பீஸ் மாதிரி 50%, 100%. மோடி ஃப்ரெண்டா இருக்காரு. கேட்குறேன், மோடி ஃப்ரெண்டு இருக்கட்டுங்க, மோடி ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எல்லாரும் எங்களுக்கு ஃப்ரெண்டு தான். ஒரு அதிபர் அவர். சரி, ஒரு அமெரிக்காவுடைய நாட்டினுடைய அதிபர். நான் என்ன கேட்குறேன், ஒரு வரி விதிப்பு போடுறது வந்து நீங்கள் வந்து உங்களதுல வந்து உங்கள் சேலரியில் இவ்வளோ டேக்ஸ் போட்டால் ஒத்துப்பீங்களா? நிறைய டாக்ஸ் போட்டுங்கிறீங்களே. அதாவது என்ன டாக்ஸ் போட்டுருவாங்க? டாக்ஸ் குறைச்சிருக்காங்க சார். நிர்மலா அம்மா வந்து இது வரைக்கும் ஒரு பெண்மணி, அதை பற்றி என்னைக்காவது ஒரு டிபேட் பண்ணிங்களா? 11 வருஷம் ஒரு பெண்மணி
ஒரு கிட்டத்தட்ட 9 வருடங்களாக இந்தியாவுடைய முக்கியமான ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து, டிஃபென்ஸ் மினிஸ்டர்லேருந்து, காமர்ஸ் மினிஸ்டர்லேருந்து ஒரு பெண்மணி இந்த அளவுக்கு ஒரு அச்சீவ் பண்ணிது இந்தியாவுடைய வரலாற்றில் யாராவது இருக்கிறாங்க? 22க்கு பிறகா அப்படியே தொடர்ச்சியா அந்த வரி விதிப்பு இந்தியா முழுக்க ஒரு வரி கொள்ளையே நடந்தது இல்ல. அதாவது என்னவோ நாங்க எடுத்துக்கின்னு ஜிஎஸ்டியில் யார் யார் எத்தனை தடவை உங்களுக்கு விலைக்கு சொன்னாலும், அஸ்வத்தாமன்ஜி வந்து எவ்வளோ வாட்டி சொன்னாலும், எவ்வளோ வாட்டி எப்படி எப்படியெல்லாம் உங்களுக்கு நான் வேற பாஷையில் பேசக்கூடாது, நல்ல பாஷையில் பேசுகிறேன். எது சொன்னாலும் வாங்கி கட்டிக்கின்னு திருப்பி கேட்குறீங்க பாருங்க சிரிச்ச முகத்தோட. இல்ல சார், அதாவது இதுதான், இதுக்கு பேர் தான் திராவிட பயிலரங்கத்தில் படிச்சுட்டு வந்த ஆளுங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னா என்ன பேசினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, எல்லா விளக்கமும் கொடுத்தாச்சு, ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷமா இல்லையே? ஜிஎஸ்டி வரி விதிப்பால் மிகப்பெரிய வரி நாங்க வந்து கட்டணும். உதயச்சந்திரன் ஒரு ஐஏஎஸ் இருக்காரு. ஆமா சார், உதயச்சந்திரன் ஐஏஎஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து படிக்கிறது இல்லையா? படிக்கிறோம் சார். அவர் யார் அப்போ தமிழ்நாட்டுக்கு? அவர் ஒரு சீஃப் செக்ரட்டரி கேட்டகரியில சிஎம் உடைய ஃபர்ஸ்ட் இது ஃபைனான்ஸ் இதுல மெயின் அவர் தான். நான் அவரு சொல்றாரு எங்களுக்கு இந்த ஜிஎஸ்டியால அவ்வளோ இந்த செல்வாக்கு. தங்கம் தென்னரசு அண்ணன் இருக்காரு, தங்கம் தென்னரசு அண்ணன் இந்த வரியெல்லாம் குறைக்கிறோம், குறைக்காதீங்கன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? எல்லா லெவல்லையும் தமிழ்நாடு அவ்வளோ பெனிஃபிட் இருந்தனால தான் சொன்னார். நான் என்ன கேட்குறேன், தங்கம் தென்னரசு அண்ணன்கிட்ட போய் நீங்கள் ஒரு பேட்டி எடுக்கணும். அதாவது எல்லாரும் இப்படி நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு இத்தனை வருஷம் இத்தனை ஆண்டு காலம் மோடிஜி வந்த பிறகு எவ்வளோ பணம் வந்திருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் எவ்வளோ வந்திருக்குது, திமுக ஆண்ட 17 ஆண்டு காலத்தில் எவ்வளோ வந்திருக்குன்னு கணக்கெடுங்க சார். எல்லாமே புள்ளி விவரம். நான் என்ன கேட்குறேன், எந்த ஒரு கேள்வியுமே புள்ளி விவரத்தோடு எதிர்கட்சிகள் சொல்ற கேள்விகளை தான் நான் வைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய வரி தீவிரவாதத்தை நடத்திட்டு இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்க குறைச்சு விடுறோம் பாருங்க. எல்லா தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்க. அப்ப இத்தனை வருஷமா தீபாவளி இல்லையா, பொங்கல் இல்லையா? இன்கம் டாக்ஸ் ரிபேட் கொடுத்த ஒரே தலைவி வந்து நிர்மலா சீதாராமன். எதுல ஒரு தனிப்பட்ட வருமானம் உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வரலையா? இன்னைக்கு நீங்க அந்த பெனிஃபிட் உள்ள வரலையா? அப்ப நீங்க கொடுத்துறீங்களா அந்த எக்ஸ்ட்ரா? இது வரைக்கும் நாங்க ஜிஎஸ்டி கட்டணுமேன்றாங்க. இத்தனை நாள் வரி எங்களுக்கு வந்து தலையில சுமையா இருந்துச்சு. ஜிஎஸ்டி உடைய தத்துவம் என்ன? ஜிஎஸ்டி யாரால கொண்டு வரப்பட்டது? ஜிஎஸ்டி வந்து காங்கிரஸ் உடைய அப்ளிகபிள் பண்ணி அமெண்ட்மெண்ட் பண்ணி அதை கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் எல்லாமே பண்ணி வரும், அமெண்ட்மெண்ட் எல்லாம் காங்கிரஸ் ரூபத்துல வருவீங்க, எல்லா சட்டமும் கொண்டு வருவீங்க. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஐயோ அம்மா ஐயோ அம்மா பிரச்சனை இருக்குல்ல சார். நான் என்ன சொல்றேன், நெஞ்சிலே மார்லயே அடிச்சுக்கிறீங்க சார். நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் இந்த ஜிஎஸ்டி சமயத்துல சிதம்பரம் பேசுறச்ச இதே மாதேஷ் சிதம்பரத்துக்கிட்ட போயிட்டு கண்டிப்பா ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டு வராதீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? சரி, ஏன் கொண்டு சொல்லல? அப்பெல்லாம் அதாவது அவர்கள் செய்தால் புனிதர்கள், நாங்கள் செய்தால் பாவிகள். உங்கள் பாஷையில எங்களுக்கு ஏதாவது பாதிக்கப்படுறதுதான் கேள்வி. மக்கள் பாதிக்கப்படுறது பரிசுத்தம் பண்றதுக்கு ஏதாவது மோடி வந்த பிறகாக இங்க இந்தியாவுல எந்த பிரதமரும் இல்லாத மோடி செஞ்சதுதான் நீங்க சொல்றீங்களே. ஆனா உலகம் பூரா மோடியை பாராட்டுறாங்க. உள்ளூர்ல வந்து மோடியினுடைய மவுசு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு தெரியுமில்ல. இந்தியாவுல அவருக்கான மவுசு குறைய ஆரம்பிச்சிருச்சு. 29ல பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம்? இப்பவே சொல்றாங்க சார். நான் என்ன சொல்றேன், நீங்க 29ல பார்க்கலாம். இப்ப திமுக கூட தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு திமுக 2026 எலெக்ஷன்ல அவங்க தோக்குற வரைக்கும் திமுக இருக்கிற செல்வாக்க நான் பேச மாட்டேன். சரி, ஏன்னா நான் உங்களை மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். நீங்க தான் சரியா கணிப்பு. நான் எப்பவுமே எதிலையுமே வந்து கரெக்டா இருப்பேன். இல்ல உங்க ஜோதிட கணிப்பு ஏதோ ஒரு கணிப்புக்கு வந்திருப்பீங்கல்ல நீங்க. திமுக 2026ஆம் ஆண்டு அவங்க ஆட்சியில் இல்லாம வந்த பிறகுதான் திமுக வந்து சரிவுன்னு நான் பேசுவேன். ஆனா கணிக்கவே முடியல. நல்லா இருக்குது, கணிக்கல, நல்லா இருக்கு. இப்ப ஆட்சியில இருக்கிறாங்க, ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு மக்கள் வந்து டிபேட் கொடுத்துருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இத்தனை எம்எல்ஏ கூட அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். பிஜேபி காரங்க பேட்டி பார்த்தாங்கன்னா கூட என்னங்க அவரு திமுக தோக்குன்னு சொல்ல மாட்டேன்றாரு பாருங்க அப்படின்னு தான். திமுக தோக்குறது நாங்க ஜெயிக்கிறதுன்றது தேர்தல் களம். ஆமா, தேர்தல் களத்துல பாக்குறேன். ரைட், ஜோசியக்காரர் என்கிட்ட பேட்டி எடுங்க. இல்ல நான் ரெண்டு கலந்தே கொண்டு வரேன். நான் டிசம்பர்ல தான் பேட்டி கொடுக்குறேன்ட்டேன். டிசம்பர்ல தனிப்பட்ட பேட்டியெல்லாம் எந்ததான் முதல்ல வரும். சரி, ஏன்னா எந்த ஜோசியருமே இவர் ஜெயிப்பாரா இவர் தோப்பாரான்னு வாங்க. திமுக லாஸ்ட் எலெக்ஷன்லயே ஒரே ஒரு ஆள் நான் தான் சொன்னவன், வேற யாரும் இல்லை. ஆனா செல்வி திமுக தோக்குன்னு சொன்னாங்கன்ட்டு ஒரு மிம்மிஸ் போட்டுறீங்க. செல்வி என்ன சொன்னா, இந்த தடவை ஸ்டாலின் ஜெயிக்கலன்னா இதுக்கப்புறம் எப்ப ஜெயிப்பாருன்னு கேட்டேன். சரி, உங்களதுலயே இருக்கு, பேட்டி எடுத்து பார்த்து. அப்போ
திமுக ஜெயிக்கும்ன்றது நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் அந்த சமயத்திலையும் நான் வந்து கிளீனா தான் பேசினேன் 2021 எலெக்ஷன்ல. இப்பவே சொல்லுங்க சார், அதாவது நான் திமுக தான் சொல்றேன். மீண்டும் ஜெயிக்கும். அதாவது இப்போதைக்கு திமுக தான் இல்ல 29ல மோடி ஜெயிப்பாரு அப்படின்றத உங்களால கணிக்க முடிஞ்சு சொல்ல முடியுதுல்ல? சொல்ல 29 தேர்தல் வரட்டும். சரி, மோடிஜிக்கு நான் இப்ப கூட சொல்லியிருக்கேன், எங்களுடைய சேனல்லே சொல்லியிருக்கேன், 2026ஆம் ஆண்டு வரைக்கும் மோடிஜி மிக மிக கவனமாக இருக்க வேண்டும்னு இந்தியாவுடைய நாட்டுடைய தலைவர்கள் எல்லாம் உலக தலைவர்களும் அதீத கவனமாக இருக்கு. 26 எண்டு வரைக்கும் 26 எண்டு வரைக்கும் அதுல மோடிஜி வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தான் நான் ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்கேன். சரி, பாரதிய ஜனதா கட்சியில இருந்தும் நாங்கள் பேட்டி கொடுத்துருக்கேன். அதுலேயே எங்களுடைய கட்சி சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஜனம் டிவிக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். நாங்கள் ஒன்றும் பயப்படல, எங்களுதுலேயும் பாதிப்பு இருந்தால் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அதை வச்சு இப்போவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்திருக்கு. அதே போல் உங்களது நாங்கள் எங்கே ஓட போகிறது இல்லை. தேர்தல் ஆணையர் வந்து அதாவது உங்களுக்கு மே மாதம் எலெக்ஷனுக்கு நாங்கள் டிசம்பர் மாதத்திலே கொடுத்துருவோம். ஸோ அப்போ ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இப்போ அலையன்ஸு செட் ஆகல, எதுவுமே செட் ஆகல. நான் என்ன கேட்குறேன், இப்போதைக்கு வந்து அதுக்குள்ள உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ உணர்ச்சி வசம்? இப்போ மேண்டேட் படி 2026ஆம் ஆண்டு வரைக்கும் ஸ்டாலின்ஜி தானே சிஎம், அதை நாங்க ஏத்துக்கிறோம்ல. அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அது போல இப்போதைக்கு மேண்டிடேட் கொடுத்தீங்க, கூட்டணி ஆட்சி நடக்குது. 2029ஆம் ஆண்டு வரைக்கும் மோடிஜி இருக்காரு. அந்த மோடிஜியுடைய தேர்தல் முடியறச்ச தானே செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு நீங்க பேச முடியும்.